ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் போல் என் தம்பி ஒரு சேனல் வச்சுருக்காரு, YT_கண்ணன். அவரும் வந்து படத்தோட ரிவ்யூஸு வீடியோஸ்லாம் போட்டுட்டு வராரு. மறக்காமல் அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தங்கலான் இந்த படத்தோட திரைவிமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கலான் இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் ரஞ்சித் வந்து இயக்கியிருக்காரு. சியான் விக்ரம் கூட பார்வதி, அப்புறம் மாளவிகா மோகன், பசுபதி, இது போல் பல கேரக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் எதை பேஸ் பண்ண படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக்காக பேஸ் பண்ண மூவிங்க. ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வாழ்ந்து வர ஒரு ஆதி தமிழ் குடிமக்கள், அதாவது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட தமிழ் குடிமக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க ஒரு பகுதியில். இவங்க இந்த மக்கள் வந்து ஒரு மிராஸ்தாரர்கிட்ட வந்து அடிமையாக வாழ்ந்து வராங்க. ஸோ அந்த கூட்டத்தில் ஒரு தலைவர் தான் நம்ம வந்து தங்கலான், நம்ம சியான் விக்ரம்னு சொல்லலாம். இந்த கூட்டம் வந்து அந்த பகுதியில் வாழ்ந்து வரும்போது ஆங்கிலேயர்கள், அதாவது 2 பேர் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த ஊரில் வந்து தங்க சுரங்கம் இருக்கிறதாகவும் அதை பற்றி கேள்விப்பட்டு அதை சுரண்டணும், அதை எடுக்கணுங்கிறதுக்காக அங்கே வராங்க. அப்போது இந்த ஊர் மக்கள் உதவியை வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த தங்க சுரங்கத்தை வந்து வெட்டி எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் 2 பேர் வந்து கேட்குறாங்க. அப்போது முதல்ல யோசித்த மக்கள், நம்ம சியான் விக்ரம் வந்து சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுன்னா நம்ம இவங்க சொல்கிறத நம்ம கேட்கலாம். அங்கே தங்கத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுத்தோம்னா இவங்க நம்ம நிறையா வந்து சாப்பாடு, நல்ல துணிமணி, அது மாதிரி வந்து நல்லா இருக்கிற இடம் நல்லா வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் இங்கே எத்தனை நாளைக்கு நம்ம இங்கே அடிமையாக இருக்கிறதோட இவங்க சொல்கிறத கேட்கலாம் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணி எல்லா மக்களையும் வந்து அவங்க கூட வந்து கூட்டுன்னு போகிறாங்க. ஸோ தங்க சுரங்கத்தை வந்து தேடி போகிறாங்க. ஸோ போகிற வழியில் இவங்களுக்கு என்ன நடக்குது, ஸோ அந்த தங்க சுரங்கம் கிடச்சிதா, அப்படி தங்க சுரங்கம் கிடச்சிதுன்னா அந்த தங்கம் வந்து கடைசியாக யாருக்கு போய் சேர்ந்தது, இந்த குடியிற மக்கள், இந்த தங்கலான நம்பி போன மக்கள் வந்து என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறத கதை தாங்க இந்த தங்கலாங்கிற ஒரு படம். ஸோ இது வந்து படமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான, அதாவது பீரியாடிக்காக பேஸ் பண்ண ஒரு மூவிங்க இது. ஒரு தங்க சுரங்கத்தை தேடி போகிற ஒரு தமிழ் குடியின மக்களை பற்றியான ஒரு கதை. ஸோ இதில் வந்து என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரமோட நடிப்பு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான் நம்ம வந்து சியான் விக்ரம் நடிக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்புறம் போக போக இந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அங்கே சியான் விக்ரமை மறந்துடுவீங்க, அங்கே தங்கலானா தான் தெரிவார் அவர். ஸோ அந்தளவுக்கு அவர் ஒவ்வொரு அசைவும் அந்தளவுக்கு நடிப்பு கொடுத்துருக்குங்க. அவர் நடக்கிறதா இருக்கட்டும், அவர் நிற்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொன்றுலையுமே ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காரு. நீங்கள் எங்கேயுமே வந்து சியான் விக்ரமாகவே நீங்கள் பார்க்க முடியாது, அந்த தங்கலானாவே தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி அட்டகாசமாக நடிப்பு கொடுத்துருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. அடுத்தபடியாக வந்து அவங்களுக்கு, அதாவது சியான் விக்ரமுக்கு போட்டி போடுற அளவுக்கு நம்ம பார்வதி அவங்களோட நடிப்பு வந்து அட்டகாசமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக அழகாக புரிஞ்சுன்னு அட்டகாசமாக அவங்களோட நடிப்பு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாளவிகா மோகன் அவங்க வந்து ஒரு வன தேவதை, அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து மாளவிகா மோகன் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து பயங்கரமாக அட்டகாசமாக நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க கூட எல்லோரும் கூட நம்ம பசுபதி வந்து ஏற்கனவே நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை அவரை பற்றி. அவர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிடுவார். அதுபோல் தான் இந்த படத்துலேயும் அவரோட கேரக்டர் ரொம்ப அழகாக வந்து அவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க படத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மெயின் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கேயுமே டிவைட் ஆகலை. ஸோ இவங்க வந்து பழங்குடி மக்கள், அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பற்றியான ஒரு கதை அப்படிங்க போது அதை நோக்கியே தாங்க போகுது. ஸோ இவங்க வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது, இவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகருமா, அதுக்கான முயற்சிகள் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நிலம் கூட இல்லாமல் இருக்காங்க, சரியான சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அதை நோக்கி வந்து கதை வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ எங்கேயுமே டிவைட் ஆகாமல் அவங்கள பற்றி மட்டுமே வந்து கதை நகர்றது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு என்னென்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக்குங்க.
அட்டகாசமாக கொடுத்துருக்காரு. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், நம்ம 1000 ஒருவன்லலாம் வந்து எப்படி போட்டிருப்பார், அதை விட 2 மடங்கு இந்த வந்து பிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தில் பொறுத்தளவில். அவ்வளோ அட்டகாசமாக வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த கதையை வந்து பல இடத்துல நவுத்தின் போதே ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து சில பிரச்சனைகளும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச ஸ்டோரி தான். அதாவது KGF 1 KGF 2 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அது கமர்ஷியலாக என்ன கொடுத்தாங்களோ அதே கதை தான் இவங்க வந்து பீரியாடிக்கலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சில உண்மை சம்பவம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தழுவி கொடுத்துருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து KGF-ஓட அதே ஸ்டோரி தான். அதனால் ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன ஆகுறதுன்னா, ஸோ இது வந்து படம் எங்கே போகுது, எங்கே நகருது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையுது. ஸோ ஒரு புது சூழ்நிலைப்பா, அதே தானே KGF-ல என்ன காமிச்சிங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து ஒரு அடிமைப்பட்ட மக்கள் வந்து ஒரு தங்க சுரங்கத்தை நோக்கி போகிறாங்க, தங்கம் எடுக்கிறாங்க, அவங்கள அடிமையாக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கதை ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு சுவாரஸ்யம் பெருசாக இதில் வேறு என்னப்பா சொல்லிட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கதை போகிறது. இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து சுத்தமாக புரியலைங்க. ஏன் வந்து அதை வந்து அப்படி இப்போ ரஞ்சித் வந்து கவனிக்காமல் விட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக ரஞ்சித் படங்களில் வந்து டைலாக்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் பேசுகிற ஒவ்வொரு வைக்கிற டைலாக்கும் வந்து அது 1000 அர்த்தம் சொல்லும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒருத்தர் பேசுகிற கேரக்டர்ஸ் பேசுகிற டைலாக்ஸும் வந்து சுத்தமாக புரியல. கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சாலும் நம்ம சியாம் விக்ரம் பேசுறது சுத்தமாக புரியல. அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா அந்த ஆதிக்குடி மக்கள் வந்து இப்படி தான் பேசினாங்களா அப்படிங்கிறது நமக்கு வரலாறு நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே ஒருவேளை அப்படியே பேசியிருந்தாலுமே அதை அப்படியே வைக்கணுங்கிற அவசியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு தெரியல. ஏன்னா வந்து முக்கியமாக படம் வந்து நம்ம பார்க்க கொடுக்குறதே வந்து மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இது ஒரு மைனஸாக சொல்லலாம். ஏன்னா என்ன சொல்ல வராங்க, எதை டைலாக் பேசுகிறாங்கன்னே நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த படம் எதை நோக்கி போகுது, இதனால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட், என்ன வந்து இவங்க எண்டு அப்படிங்கிறத வந்து ஒரு பூர்த்தி அடையாத மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்ஸ்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்ம ரஞ்சித் அவர் ஃபிலிம் மேக்கராக நான் வந்து ரொம்ப வந்து நான் அவரை வந்து பாராட்டுறேன். ஃபிலிம் மேக்கராக எனக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் திரும்பி அவரை வந்து இந்த மதம், அரசியல் இதை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணாமல் அவரால் இருக்கவே முடியல. ஸோ உதாரணத்துக்கு இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் அதே பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஒரு அந்த பழங்குடி மக்களில் வந்து சில பேர் வந்து பூணல் போட்டு விபூதியெல்லாம் வச்சுக்கிறாங்க, பூணல் போட்டுக்கிறாங்க. அவங்கள வந்து பிராமினா சித்தரிக்கப்படுறாங்க. ஆனால் இது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஆதிக்குடி மக்கள் வந்து ஒரு காட்டுக்கு போகும்போதோ ஒரு இதுக்கு போகும்போதோ ஒரு வன தேவதை, அவங்க ஊர் அந்த காட்டு தேவதை வந்து வணங்குறாங்க. அது வந்து எல்லோரும் சேர்ந்து வணங்கும் போது அதே மாதிரி அந்த பூணல் போட்டவங்க கோவிந்தான்னு சொன்னால் அது வந்து சிரிக்கிறாங்க, அதை கிண்டல் பண்ணுறாங்க. அந்த பசுபதி கேரக்டர் வந்து அவர் வந்து பூனலை போட்டுட்டு அவர் கோவிந்தான்னு சொல்கிறாரு. அதை வந்து அதுக்கு என்ன சிரிப்புக்கு உண்டான என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அதை வந்து அவர் பர்பஸாக அதை அப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. இதே வந்து அவர் வந்து வேறு எதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப அதை பற்றி நம்ம போக வேண்டாம். இருந்தாலும் சில மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். ஸோ இது போல் பல விஷயங்கள் அங்கங்கே அவர் ஒரு குறியீடு வந்து காமிச்சிட்டே வர்றாரு. அதை விட இன்னொரு முக்கியமான இந்த படத்தில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேண்டசி வந்து கலந்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த படம் ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப அழகாக ஒரு ஆதிக்குடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் அந்த காட்டில் வந்து புதையில பூதம் காக்குது, அதை வன தேவதை இருக்கா, அவள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே போக விடமாட்டா அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து தேவையில்லாமல் ஆட் பண்ண ஒரு ஃபேண்டசி. அதுக்காகவே நிறைய விஷயங்களை வந்து சேர்த்த மாதிரியே இருக்குது. தேவையில்லாத ஒரு கதைக்குள்ளே ஒட்டாத ஒரு விஷயமா இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த மாளவிகா மோகன் வந்து அந்த வனதேவதையாக வராங்க, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. ஆனாலும் நம்ம அந்த கதையில் அந்த ஃபேண்டசி வந்து தேவைதானா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இந்த மக்கள் என்னென்ன வந்து கஷ்டப்பட்டாங்க அதை காமிச்சிருந்தாலே நமக்கு வந்து இந்த படம் இன்னும் வந்து நம்ம மனசை ரொம்ப நெருங்கி இருக்கும்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் வந்து காமிக்காமே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எந்த பீரியடை பேஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து சரியாக தெரியப்படுத்தலை. படம் ஓப்பனிங்லேருந்தே ஏதாவது வந்து இது இந்த பீரியட் பேஸ் பண்ண மூவிப்பா இது ஸோ அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தால் நம்ம அதை நோக்கி இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் இது வந்து ஒரு எதுவுமே சொல்லாமல் அப்படியே வந்து எடுத்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து படம் புரியாமல் போகிறது கூட வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸு.
ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தை வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக எதிர்பார்க்குறவங்க, அதான் 4 பாட்டு 2 ஃபைட்டு அப்படி இருக்கணும், காமெடி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களாம் இந்த படத்தை வந்து தயவுசெய்து பார்க்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி படம் இது கிடையாது. இது எந்த மாதிரி படம்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ஒரு ஆதி குடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை பற்றியான வாழ்வியல் கலந்த ஒரு படம் தான் இது. அந்த மாதிரி மக்கள் சியான் விக்ரமோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக இது பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நடிப்பு தீனி பயங்கரமாக இருக்குது சியான் விக்ரமோட நடிப்பு. ஸோ அந்த மாதிரி மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ மொத்தமாக என்னடா சொல்கிறேன் இந்த படத்தை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வழக்கமாக வர ரஞ்சித் படமாக இருந்தாலும் ஸோ இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஏமாற்றம் கொடுத்துருக்காருன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா சில விஷயங்களெல்லாம் அவர் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டாரு. என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து புரியாமல் வந்து படம் முடிஞ்சிடுது. இது ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருக்குது இந்த படத்தில். மற்றபடி நீங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கணுன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ இது போல் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.